ஒரு அரசியல்வாதி எப்படி பொய் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துறானோ, அதே மாரி தான் உங்க மூளையும் பொய் பொய்யா சொல்லி உங்கள ஏமாத்துது. ஏதோ மூளை யோசிக்கிறது ஒண்ணும் நீங்களா யோசிக்கிறது கிடையாது. மூளை உங்க கட்டுப்பாட்டிலே இருக்கிறது கிடையாது. அது தானா செயல்படுது. மூளை எப்படி எப்படிலாம் யோசிச்சா உங்க வாழ்க்கைய கெடுக்க முடியுமோ, அப்படி அப்படிலாம் மூளை யோசிச்சு உங்கள தப்பு தப்பா முடிவெடுக்க வைக்கும். நிம்மதியே இல்லாத மாரி பார்த்துக்கும். மனநிறைவே இல்லாத மாரியும் பார்த்துக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் உங்களுக்கு பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தான் மனநிலையில வச்சிருக்கும். ஏன் இப்படி மூளை உங்கள கெடுக்கிறதுக்காண்டி செயல்படுது? அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன? மூளைகிட்ட இருந்து உங்க வாழ்க்கைய எப்படி காப்பாத்துறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு அரசியல்வாதி எப்படி மக்கள ஏமாத்துறான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, மூளையும் அரசியல்வாதியும் ஒரே மாரி தான் ஏமாத்தும். ஒரு சமூகத்தில எந்த பிரச்சனையுமே இல்ல. மக்கள் எல்லாருமே நிம்மதியா எந்த குறையுமே இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த சமூகத்துக்கு அரசியல்வாதியே தேவையே கிடையாது. பிரச்சனைகள் நிறைஞ்சிருக்க சமூகத்தில தான் மக்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வ தேடுவாங்க. அப்பதான் ஒரு அரசியல்வாதி வந்து நம்மள காப்பாத்துவேன் அப்படின்னு தேடுவாங்க. அரசியல்வாதியோட தேவையே சமூகத்தில பிரச்சனை இருக்கும்போது தான் உண்டாகுது. ஒருத்தனுக்கு உடம்புல எந்த நோயுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்கான்னா, அவனுக்கு மருத்துவரோட உதவி தேவையே கிடையாது. நோய் இருக்கும்போது தான் மருத்துவர் தேவைப்படுவாங்க. அதே மாரி தான் அந்த சமூகத்திலயும் பிரச்சனை இருக்கும்போது தான் அரசியல்வாதியே தேவைப்படுவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லன்னா, சமூகத்தில அரசியல்வாதியே தேவை கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் குடிசை வீட்ல வாழ்ந்திருப்பாங்க. கரண்ட் இருக்காது. ட்ரெஸ்ஸு கூட போடுறதுக்கு நெறைய பேருக்கு இருக்காது. இது மாதிரி ஏழ்மையா இருந்தாங்க. ஆனா, இந்த 100 வருஷத்திலேயே சமூகம் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு. அதே மாதிரி இன்னும் அடுத்த 100 வருஷத்தில சமூகத்தில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க கல்வி தரத்த பாருங்க. ஆசிரியர்களுக்கும் போதுமான அறிவு இல்ல. மாணவர்களுமே பாடத்த புரிஞ்சே படிக்கிறதில்ல. மொட்டை மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆயிடுறாங்க. காலேஜ்லேயும் டிகிரி வாங்கிடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா, எதிர்காலத்தில ஏஐ வரும். அது ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கும். மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி படிக்காம, நல்லா தெளிவா புரிஞ்சு படிப்பாங்க. ஏதோ படிக்கிறதே கஷ்டப்பட்டு படிக்காம, படிக்கிறத ரசிச்சு படிப்பாங்க. அடுத்து மருத்துவத்துறை எடுத்துக்கங்க. எதிர்காலத்தில மருத்துவம் நல்லா வளர்ந்துரும். மனிதர்கள் நோய் இல்லாம இருப்பாங்க. ஏன் சாகாம இருக்கிறது எப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதிர்காலத்தில ரோபோட்லாம் நெறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால பொருளாதார வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். இதனால எல்லாரோட தேவைகளும் நிறைவேற்றப்படும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அடுத்து எதிர்காலத்தில மக்கள் வாழ்க்கைய பத்தியும் புரிஞ்சுக்குவாங்க. இதனால கோவப்படுறது, ஆசைப்படுறது இது மாரிலாம் இல்லாம எல்லார் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஆளா மாறிருவாங்க. இதனால சமூகம் ஒரு சிறப்பான ஒண்ணாவும், எல்லாரும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் வாழ்ற மாரியும் மாறிருவாங்க. அந்த சமூகத்தில காசுலாம் தேவை இருக்காது, சொத்தும் இருக்காது. ஏன்னா, காசு குடுத்தா தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நெனைக்கிற சுயநலமான ஆட்கள் இருக்க இடத்துல தான் காசுன்றது இருக்கும். காசு வாங்காம மக்கள் இலவசமாவே வேலை பார்ப்பாங்க. அந்த இடத்துல காசுன்றதுக்கான தேவையே இருக்காது. இப்படி எதிர்காலத்தில நடக்கிற எல்லா மாற்றமுமே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுனால தான் ஏற்படுது. எந்த ஒரு அரசியல்வாதினாலும் அந்த மாற்றம் ஏற்படல. மருத்துவத்துறை, கல்வித்துறை, வாழ்க்கை இது மாதிரி எல்லாத்துலயுமே மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒரு விஞ்ஞானி தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே இப்படிதான். உங்கள சுத்தி பாருங்க. உங்கள சுத்தி இருக்க எல்லாமே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சது தான். நீங்க இருக்கிற வீடா இருக்கட்டும், அதில இருக்க செங்கல், சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் விஞ்ஞானி கண்டுபிடிச்சது. உங்க கையில இருக்க ஃபோனும் விஞ்ஞானி கண்டுபிடிச்சது. மனிதர்கள் உருவாக்குற எல்லாமே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சது தான். இப்படி தான் ஆரம்பத்துல இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில நெருப்ப கண்டுபிடிச்சோம். விவசாயத்த கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டு, மக்களோட உழைப்புனால எல்லாருக்குமே அந்த கண்டுபிடிப்பு போய் சேருது. இப்படி சமூகத்தில மாற்றம்ன்றது
விஞ்ஞானிகளால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள்னால என்ன மாற்றம் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு? வரலாறு முழுக்க எடுத்துக்கங்க. அரசியல்வாதிகள்னால இந்த உலகத்தில் பல போர்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த போர்கள் எல்லாத்தினாலையும் அழிவு தான் உண்டாயிருக்கு. அதுவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் போர் செஞ்சு அழிவை ஏற்படுத்துவாங்க. இப்படி இவங்க அழிவை ஏற்படுத்தினால தான் சமூகத்தோட வளர்ச்சின்றதே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருவேளை வரலாற்றில் எந்த போருமே நடக்கலைன்னு வச்சுருக்கோங்க. சமூகம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதை விட பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதுவும் இப்போ இருக்க 2025 சமயத்துலலாம் சமூகம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இப்படி வளர்ந்துருக்க வேண்டிய சமூகத்தை அரசியல்வாதிகள் போரை உருவாக்கி அழிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சமூகத்தில் பிறக்காமல் ஒரு வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் பட்ட எந்த கஷ்டமே பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ எப்படி இருக்கோ அதை விட உங்களோட வாழ்க்கை பல மடங்கு நல்லா இருந்திருக்கும். இப்படி நல்லா இருந்திருக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையை கெடுத்ததே இந்த சமூகத்தை வளர விடாமல் பண்ண வரலாற்றில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க உருவாக்கின எல்லா போர்களும் தான். இப்படி அரசியல்வாதிகள்னால எந்த நல்லதுமே நடந்தது கிடையாது. போரை உருவாக்கி அழிவை தான் உருவாக்கியிருக்காங்க. எதிர்காலத்துலேயும் விஞ்ஞானிகளால் பல மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படும். அது எப்போ தான் நடக்கும்னா இந்த அரசியல்வாதிகள் சும்மா இருந்தால் தான். அவங்க சும்மா இல்லாமல் 3ஆம் உலக போரை உருவாக்கிட்டாங்கன்னா சமூகத்தில் வளர்ச்சி ஏற்படாது, மீண்டும் அழிவு தான் ஏற்படும். இப்படி இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கும் போது சமூகத்தில் விஞ்ஞானிகள்னால தான் நல்லது நடக்குது, அரசியல்வாதிகளால் நல்லது நடக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆனால் மக்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஒரு அரசியல்வாதி தான் சமூகத்துக்கு நல்லது பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு அரசியல்வாதி தான் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க சமூகத்துக்கும் என்ன தேவை? மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு அது பத்துறதே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனநிறைவு இல்லாமல் தான் இருக்காங்க. சுயநலமாக இருக்காங்க. மனசில் அதிகமான ஆசைகள் இருக்குது. இப்படி தங்களோட ஆசையை அடையிறதுக்காண்டி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க, தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதியும் கிடையாது, அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் கிடையாது. இதுதான் சமூகத்தோட பிரச்சனை. இது மாறணுன்னா மக்கள் மனதளவில் மாற்றம் அடையணும். இதை செய்கிறதுக்கும் ஒரு விஞ்ஞானி தான் தேவை. இதை எந்த அரசியல்வாதினாலையும் செய்ய முடியாது. மக்கள் எப்படி திருத்துறது, மக்கள் எப்படி அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக மாறுறது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுற விஞ்ஞானிகள் பல பேர் வரலாற்றிலே இருந்திருக்காங்க. பல பேர் வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான். ஏன்னா அரசியல்வாதிகளோட வேலையே சமூகத்தில் அழிவை உருவாக்குறது, வெறுப்பை தூண்டுறது. அரசியல்வாதிகளோட பேச்சை கவனிச்சிருக்கீங்களா? எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், எப்போ பாரு வெறுப்பு தூண்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ வெறுப்பை தூண்டணுன்னா மக்கள் மனசில் அன்பு இருக்கக்கூடாது. அப்போ அன்பை பற்றி கற்றுக் கொடுக்குறவங்கள தடுக்கணும். ஏன்னா மக்கள் எல்லோரும் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அந்த இடத்துல அரசியல்வாதிக்கு வேலையே இருக்காது. மக்கள் சுயநலமாக இருக்கணும், ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல அரசியல்வாதியே தேவைப்படுவாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா அவன் மனசில் அன்பு இருக்கணும். அன்பு இருக்கவனோட மனசில் நிம்மதி இருக்கும், மனநிறைவு இருக்கும். தான் கூட இருக்கவங்க கூடயும் நல்லா நடந்துக்கிட்டு அவங்களையும் நல்லா வச்சுக்குவேன். சமூகத்துக்கும் நல்லது பண்ணுவேன். ஆனால் மனசில் அன்பு இல்லாதவனுக்கு மனசில் வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு அவனை நிம்மதியாக இருக்கக்கூடாது. மனசில் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையும் அவனை நிம்மதியாக இருக்கக்கூடாது. இப்படி மனசில் அன்பு இல்லாட்டி வெறுப்புனாலையும் பயத்தினாலையும் ஆசைனாலையும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவான். தன்னை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துவான், சமூகத்தையும் கஷ்டப்படுத்துவான். இப்படி மனசில் அன்பு இல்லாதவன்
சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தியான், தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவான். அடுத்த ஆளை கஷ்டப்படுத்தினா கூட பரவாயில்ல, அதை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. ஆனால் மனசில் அன்பு இல்லாதவன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திடுவான். அவனுக்கு ஆசைப்பட்டதை அடையிறது தான் முக்கியம். அவன் ஆசைப்பட்டதை அடையிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவான். இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறவனால சட்டத்தினால கூட காப்பாற்ற முடியாது. கேட்டால் அவனவனே கஷ்டப்படுத்துறது அவனுக்கு இருக்க சுதந்திரம்னு வேறு சொல்லுவாங்க. இப்படி மனசில் அன்பு இல்லாதவன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்வான். இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனோட நல்லதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறதா தன்னைத்தானே ஏமாற்றிக்குவான். இதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு மனசில் எப்படி அன்பை உருவாக்குறது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானியோட உதவி தான் தேவை. ஒரு அரசியல்வாதியோட உதவி தேவை கிடையாது. இப்படி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அறிவு இருந்தாலே போதும், அதிகாரம் தேவையே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய அதிகாரம் தேவைன்ற பொய்யை சொல்லி தான் அரசியல்வாதிகள் காலங்காலமாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்காண்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நல்லது செஞ்சுருவோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி ஏதாவது செஞ்சுட்டா நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லி வேற காமிப்பாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி கிடையாது. அவங்க மூளையை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க. நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்ச அப்புறமும் நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் அதிகாரத்தை அடைகிறதுக்காண்டி வாயை மட்டும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் மக்களுக்கு நல்லது செய்ய அறிவு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்படி அரசியல்வாதிகள் வாய் மட்டும் பேசுவாங்க. அதை நம்பி அவங்க கையில் அதிகாரத்தை கொடுக்குறீங்க. அவங்க கையில் அதிகாரம் கிடச்சோன்னே ஏதோ அவங்க தான் நல்லது பண்ண மாதிரி அவங்களுக்கு அவங்களே சிலையை வச்சுக்குவாங்க. அவங்க தான் சமூகத்தில் பல மாற்றங்கள் கொண்டாந்த மாதிரி கதையாக சொல்லுவாங்க. இந்த பொய் எல்லாத்தையும் அறியாமையில் இருக்க மக்கள் கேட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கெட்டது செய்கிறதுக்கு தான் அதிகாரமே தேவைப்படும். இப்போ சாதாரண ஒருத்தன் கெட்டது பண்ணிட்டானா அவனை போலீஸ் ஈஸியாக பிடிச்சிரும். ஆனால் அரசியல், பணம் இந்த மாதிரி அதிகாரம் படைச்ச ஒருத்தால் கெட்டது பண்ணும்போது அதை இந்த காவல்துறையினாலேயோ சட்டத்தினாலேயோ தடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி திருடணும், கொள்ளையடிக்கணும், தேவையில்லாமல் போரை உருவாக்கணும், இது மாதிரி கெட்டது செய்யணுன்னா தான் அதிகாரமே தேவைப்படும். அதனால தான் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க. நல்லது செய்கிறதுக்கு அதிகாரம் தேவையே கிடையாது, அறிவு இருந்தாலே போதும். அறிவுன்றது ஒரு உண்மை. அந்த உண்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்படி எல்லாருக்கும் உண்மை புரியும் போது எல்லாரும் அந்த உண்மை சரின்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த உண்மையை செயல்படுத்துவாங்க. எப்படி ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறான், அந்த உண்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறான், இவன் கண்டுபிடிச்சது சரிதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த கண்டுபிடிப்பு மக்களுக்கு வெளியே வருது. இது மாதிரி உண்மைன்றது ஜெயிக்கணும்னா அதுக்கு அதிகாரம் தேவையே கிடையாது. அது உண்மை தானாகவே பரவும். உண்மைக்கு தானாகவே அதிகாரம் கிடைக்கும். இப்படி உண்மை ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் தேவை கிடையாது, பொய் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகாரமே தேவை. ஒரு அரசியல்வாதி கொள்ளை அடிக்கிறான், ஆனால் அவன் கொள்ளை அடிக்காத மாதிரி காமிச்சிக்கிறான், பொய் சொல்கிறான். இப்படி பொய் சொல்கிறதுக்கு அதிகாரம் தேவை. தேவையே இல்லாமல் போரை உருவாக்கி மக்களை சாகடிக்கிறான். ஆனால் அந்த போர் தேவை தான் நம்ப வைக்கிறான். இப்படி பொய் சொல்கிறதுக்கு தான் அதிகாரம் தேவை. இப்படி பொய் ஜெயிக்கணுன்றதுக்காண்டி தான் அதிகாரமே தேவைப்படுது. உண்மை ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் தேவையே கிடையாது.